ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் சண்டே ஸ்பெஷல் மத்தி மீன் வறுவல் செய்ய போகிறோம். மீன் வறுவல் செய்யறதுக்கு மீனை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மீனுக்கு மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்தது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்ததாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன் தேவையான அளவுனா மீன் வறுவல் மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் தேவையான அளவு மட்டும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன் மீனை. நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியான மீன்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் ஆனால் மத்தி மீனில் இருக்கிற சத்து எந்த மீன்லேயுமே இல்லைங்க. இப்போ மீன் ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இது நெத்திலி மீன். நெத்திலி மீனுக்கும் அதே மசாலா தான் நான் சேர்த்தேன், அதனால தான் அதை காமிக்கல. ஃபஸ்ட்டு நெத்திலி மீனை பொரித்து எடுத்துக்கிறேன். நெத்திலி மீனை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம மசாலா கலந்து வச்சுருக்கிற மத்தி மீனையும் பொரித்து எடுத்துட்டேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு, மத்தி மீன் வறுவல், நெத்திலி மீன் வறுவல் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.